நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 383வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தசமகா வித்யாவில் முக்கியமான வித்தியை இது. ஆனால் நார்மலாக பீப்புள் இஸ் டு இக்னோர் திஸ். சமீப காலமாக நிறைய பேர் எனக்கு நிறைய கடன் தொழில்களுக்கு எதிரிகள் இருக்கா, அதுக்கு சொல்லுங்கன்னா நான் சொன்னேன் அப்பால ஜென்ரலாக வேண்டிக்கு சொல்லுவது தவிர இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிஷோர் ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்காவில் எங்கே இருக்கார். அவர் ஹீ ஹிம்செல்ஃப் டெலிஃபோன் டு மீ. அவர் யாருன்னு தெரியல, ஒன் ஆஃப் தி வியூவர்ஸ். ஹீ இஸ் அ தெலுங்கு பர்சன் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். அவர் என்ன சொன்னார்னா, சார் எஸ் ஐ வாண்ட் டு ஷேர் இன்ஃபர்மேஷன். என்னோடய குரு குற்றாலத்தில் இருக்கிற சித்தேஸ்வர ஆனந்தா இதில் இருக்கார், ஆந்திராவில் செட்டில் விஜயவாடையில் இங்கே இருக்கார். இப்போ அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரம் சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்ல வேண்டான்ட்டார். அதை நான் சொல்ல. ஆனால் அவர் என்ன சொன்னார், முக்கியமாக நாங்கள் எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா கடன்கள் இருந்தது. ரொம்ப சஃபரிங் லைக் எனிதிங். அந்த கடன்லேருந்து மீண்டு வரத்துக்கு இருக்கும்போது கவர்மெண்ட் இது பேங்க்லேயே சில தள்ளுபடி பண்ணிவா. அந்த மாதிரி பண்ணி நவ் மை ஃபாதர் ஹஸ் கம் அவுட் ஆஃப் டெட்ஸ். நானும் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன். இதுக்கு எந்த தேவி ஹெல்ப் பண்ணான்னு மகாலட்சுமிலாம் இல்லை, இந்த தான் வச்சுக்கிறதுல தூமவதி தான் ஹெல்ப் பண்ணான்னு அதை மட்டும் சொன்னார். சரி, அவர் சொன்ன முதல மந்திரத்தை நான் சொல்ல போகிறதில்ல. அவர் there is a special request from him not to do. But what is given by சாந்தானந்த சுவாமிகள் in his தசமகா வித்யா புக்கு. இந்த புக்கு தான் சாந்தானந்த சுவாமிகளால் வெளியிடப்பட்ட புக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த புக்கில் சொல்லப்பட்ட இந்த தசமகா வித்யா புக்கு அவள் முத்துசாமி சாஸ்திரி எழுந்து சாந்தானந்த சுவாமிகளால் எழுதப்பட்டது. இதில் என்ன சொல்லியிருக்கிறது நான் சொல்கிறேன். இது சொல்லும்போது தூமவதி, இந்த தூமவதியை சொல்லும்போது அலட்சுமியாக சொல்லியிருக்கு. ஜேஷ்டக்கு தான் தூமவதி பேர் சில பேர் சொல்கிறார். அது எப்படியோ அமங்கலியாக சொல்லியிருக்கு. பொட்டு இல்லாத, பற்களுக்கு இடைய தொங்கி போன மார்பு, அழுக்கான ஒரு கிரே கலர் புடவை கட்டின்னு இருக்க, புகையான தேரில் வர, காக்கா கொடியோட வரா அப்படின்னு இருக்கு. இதுவே ஆந்திர பிரதேசில் நினச்சிங்கன்னா தெர் இஸ் அ ஃபங்க்ஷன் கால் ஜாத்ரா. நான் ஆந்திராவில் தான் உங்கள் அப்பா வேலை பார்த்துருக்காரு. ஆந்திராவில் வச்சுப்பேன் இந்த ஜாத்ரா அப்படியே வருஷம் அவசரம் எடுப்பேன். இந்த ஜாத்ரா அதுக்குன்னா இவளுக்கு தான் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுங்க. கிராமத்தை பற்றியான ஊருக்கு வெளியில் இவளுக்கு கோவில், ஜேஷ்டக்கு கோவில் இருக்குது. அந்த ஜேஷ்டா கோவிலில் மேலே கூரையெல்லாம் இருக்காது, ஓப்பன் இதில் தான் இருக்கும், ஃபீல்டில் தான் இருக்கும். அது கொஞ்சம் பருத்த வயிறோட கொஞ்சம் இருக்கு. இந்த சைடில் மகாலட்சுமி சின்னதாக பொண்ணாட்டு இருக்கும். அது மேலே பென்சாமரம் இருக்கும் அவளுக்கு. இவளுக்கு காக்கா கொடி இருக்கும். தூமவதிக்கும் காக்கா கொடி, ஜேஷ்டக்கும் காக்கா கொடி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மாந்தி கொடிகன் 2 பசங்க. சனீஸ்வரோட பத்தினி சொல்லியிருக்கு இதில். இவளுக்கு தான் இன்னொரு பேர் நீலான்னு வேறு சொல்லியிருக்கு. யாருக்கு? ஜேஷ்டக்கு. கமிங் டு தூமவதி. தூமவதி அவதாரம் எப்போ நடக்கிறதுன்னு சொன்னால், தாக்ஷாயணி தேவி, அதாவது தக்ஷ பிரஜாபதியோட பொண்ணான தாக்ஷாயணி பெரிய யாகம் நடக்குது அப்பாத்தில். சிவனை இரிட்டேட் பண்ணுறதுக்காக பண்ணுறான் தக்ஷன். கைலாசத்தில் அந்த இதில் இமயமலை சாரலாம் பெரிய இது நடக்கிறது. அது கங்கக்கரை ஓரமாக சொல்கிறான். அந்த யாகத்தில் கலந்துக்கு எல்லா தேவர்களாம் வர. தக்ஷ பிரஜாபதியோட 27 பொண்கள் சந்திரன் கொடுத்தார், அவள்லாம் வந்திருக்கா. சந்திரன் வந்திருக்கா, 30 தேவர்கள் வந்திருக்காங்க. சூரியன், சந்திரன், அப்புறம் மகாவிஷ்ணு, பிரம்மா எல்லாருமே வந்திருக்காரு. பிரம்மாவோட பிள்ளையாச்சு தக்ஷ பிரஜாபதி. அந்த நேரத்தில் இவளுக்கு மெசேஜே கிடையாது. சத்தி தேவியான தாக்ஷாயணிக்கு மெசேஜே இல்லை. அப்போ நாரதர் கேட்குறாரு, அப்பா அதில் யாகம் நடக்கிறது போலியாண்டு. அதாவது பருந்தாத்தில் பண்ணால் பொண்ணு போகணும். அப்போ அதான் மரியாதை. அவளை பொண்ணை கூப்பிடணும். அப்போ வரும்போது பால், நல்ல பசும்பாலில் ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் குங்குமப்பூவெல்லாம் போட்டு அவளை இன்வைட் பண்ணோம். இப்போ காஃபி டீ கொடுக்குறோம் இல்லையா, அந்த காலத்தை பார்க்க. ஆனால் அவளுக்கு எதுவுமே தரல. ஆனால் அவள் போக வேணான்னு சொல்கிறார். பரமேஸ்வரன் நீ போகாத, ருத்ரன் சொல்கிறார் போகாதேன்ட்டு. இல்லை எங்கள் அப்பா அந்த மரத்திற்பா இஸ் வெரி சச் எ பிஸி பர்சன் அப்படிலாம் சொல்கிறா. இல்லை நீ அவமானப்பட்டு திரும்புவேன்ற. அப்போ தான் அப்பா கோபம் பட்டு எனக்கு போவேணான்னு சொல்கிறேன். தசமகாப்தியாவை காமிச்சு பிரமிக்க வைக்கிறா. யார்? பரமேஸ்வரனை. அம்பாள் தசமகா ரூபத்தை காமிச்சோடனே அவரே பயந்துடுறாரு. இப்படி காமிக்கிறாள் அவன்ட்டு.
ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா திருப்பி வந்து அவளுக்கு கன்வின்ஸ் பண்ணி நந்தியை கூப்பிட்டு அவளுக்கு அவர் நல்ல அலங்காரம் பண்ண சொல்லி அந்த நந்தியில் ஏற்றி சிவகணங்களோடு அனுப்புகிறார். அங்கே போய் ஏன்னா கூப்பிட்றதுக்கு நாதி இல்லை அவளுக்கு, அந்த மாதிரி ஆகிடுறது. ஸோ ஷி இஸ் மச் அப்செட்டு. அவள் கேட்குற அப்பாட்ட போய் என்னப்பா அந்த மாதிரி பண்ணுறது நீங்கள் உன்னை யாரடி வருஷம் நான் இங்கே கேட்குறான். பெத்த இந்த தக்ஷனுக்கு பிரியமான பொண்ணு அவள். அந்த இடத்துல தங்கைகள்லாம் கூப்பிடல, அம்மா வாருணி தேவி அவள் கூப்பிடல, இந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இது எப்பயும் கண்ட்ரோல் போய் தக்ஷன். அப்போ ததீசி மகரிஷிலாம் சொல்கிறாரு, காதிலே வாங்கிக்கலவன். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவள் என்ன செய்கிறார், நிறைய அட்வைஸ் பண்ணுறா, கேட்குற மாதிரி இல்லை. அவன் சுடலி ஆண்டவன், அவனை போய் மரியாதை, அவன் 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 வந்து இதுக்கு தான் நாசகாரியத்துக்கு தான் உதவுவான். இங்கே வந்து பரம்பொருளான மகாவிஷ்ணு தான் பரம்பொருள். நான் வந்து தக்ஷ பிரஜாபதி வந்து நாமக்காரன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த நாமக்காரனுக்கு இந்த இது உண்டு, பிஹேவியர் உண்டு கொஞ்சம். தான் அதுதான் வசதி உண்டு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிவப்பரம்பொருள் தான் இந்த மூலம்னு சொல்கிறது. அதுதான் அந்த ஆட்டமில் புரோட்டான் நியூட்ரான்னா சிவசக்தி தான் அது அதில் இருக்குது. இது அறியாமல் அவன் பேச கடைசியில் அவன் சொல்கிறா, எங்கள் ஆத்துக்காரை பற்றி பார்த்து சொல்கிறியே, நான் கேட்டு நிற்கிறேன் இந்த இடத்துல, நான் பாவம் பண்ணிட்டேனே, இந்த காது கேட்குறது, இந்த காது மூலமாக இந்த உடம்பு வந்து பாவம் பண்ணிடுது, அதனால் இந்த உடம்பே எனக்கு வேணாம்னு சொல்லி அந்த ஹோமகுண்டத்தில் குதிச்சிடுறான். அப்போ குடித்த உடனே ஒரே சாம்பல் புகை அப்படியே வருது, தக்க தக்கன்னு எரி வருது ஒரு இடத்துல. அந்த புகை மண்டல் தான் தூமவதியா மாறின்னு சொல்லி ஒரு இந்த தசமாவத்தியத்தில் தூமவதி அவதாரம் சொல்லும்போது இப்படி வந்தால் தான் சொல்லியிருக்கு. ஸோ தூமவதிக்காக நான் சொல்கிறேன் அதை. அப்புறம் நடந்த கதையெல்லாம் தெரியும். பரமேஸ்வரன் உணர்ந்து சடையில் பிச்சு போடுறார், வீரபத்திரர் வரார், வீரபத்திரம் வந்து பத்திரகாளியெலாம் வந்துடுறார். கோடிக்கணக்கான அந்த சிவகணங்கள், வீரபத்திர கணங்கள், இப்போ காளியோட வெள்ளம் வந்து தும்சம் பண்ணிடுறா, தக்ஷனோட தலையை வெட்டி போட்டுடுறா. இப்படிலாம் ஆகி கடைசி செம்மறியாடு தலை வைக்கிறா. அப்போ தான் நமக்கம் சமக்கம் அதெல்லாம் சஞ்சமே மயேஷமே மேன்னு வரும், ஆடு சொல்கிற மாதிரி இந்த கதை. அதை விடுங்க. இப்போ கம்மிங் டு தூமவதி. இந்த மாதிரி வந்து தூமவதி தசமகா வித்யாலவதி, நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் இழைச்சவா ஒருத்தர் மேம்பட்டவான் கிடையாது. திருபுர சுந்தரிக்கு அதே ஸ்டேட்டஸ் தான், காளிக்கு அதே ஸ்டேட்டஸ் தான், தாராக்கு அதான் ஸ்டேட்டஸ் தான், புவனேஷுக்கு அதான் ஸ்டேட்டஸ் தான். எல்லாம் தசமகா வித்யான்னு சொல்லியிருக்கு. இந்த தூமவதி சொல்லும்போது எப்படி வந்து கடன் தொல்லை தீப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 7வது வித்யாக போற்றப்படும் தூமவதி அழகிய தோற்றம் உடையவள் அல்ல, பாபிகளுக்கு பராசக்தியே அலட்சுமியாகவும் தோற்றமளிப்பாள் என்பதை இங்கே சொல்கிறது. சார் நான் ஸ்லோகமெல்லாம் சொல்ல எதில் சொல்லிருக்கேன்னா, சாஸ்திரி ஸ்வயம் சுக்ருதீனாம் பவனேஷு அலக்ஷ்மி பாபாத்மானாம் கிருத்தியாம் ஹிருதயேஷு புத்திக ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபாவஸ்ய லஜ்ஜா தாம் திவா சாஸ்மா பரிபாலய தேவி விஸ்வம் என்று அலக்ஷ்மி பாபாத்மானம் என்பதை குறிப்பிடுகிறது. சப்தசதியில் இந்த மந்திரம் வருதுன்னு சொல்லியிருக்கு. துர்கா சப்தசதி என்ற தேவி மகாத்மியத்தில் இந்த லைன் வருது. ஸோ பாபிகளுக்கு தான் இவன் வந்து இந்த மாதிரி தோற்றம் அளிக்கிறான்னு சொல்லியிருக்கு. ஸோ தூமவதி மனு புரோக்த சத்ரு நிக்கிரஹாரக நடக்க சத்துருக்கள் ஒழியினால இதுதான் இவன் மந்திரம் தான் சொல்லணும்னு இருக்கு. ஸ்ரீவித்யா தந்திரத்தில் சத்துருக்களை நீக்க இவள் மந்திரம் பயன்படும் என்று பலசதி கூறப்பட்டுள்ளது. இவளை உபாசித்தால் இவள் சத்துருக்களுக்கு மகிஷி, அந்த எருமை ரூபத்தினுடையோ வாராக ரூபத்தினுடையோ சொப்பனத்தில் தோன்றி ஹிம்சை அளிப்பாள். இந்த மந்திரத்தின் ஏவலால் துன்புறுவர்களுக்கு சாந்தி பெற இங்கு உபாயங்கள் விளக்கப்பட்டுள்ளன. இவை துன்பமுற்றவர்களுக்கு நிச்சயம் ஆதரவு அளிக்கும். அனுபவம் உள்ள உபாசகர்கள், தூமவதி உபாசகர் யாராவது இருந்தால் அவகிட்ட தேடி, நான் உபாசகர் கிடையாது, வேணது நான் மந்திரம் தான் செலுத்தப்படும். ஓம் தூம் தூம் தூமவத்தியை சுவாகா, அதான் இந்த மந்திரம். இந்த ஆந்திராச்சல்ல இந்த ஜாத்ராவுக்கு உண்டான தேவத்தை பாருங்க, எப்படி இருக்கா பாருங்க. கையில் மரம் தொடப்பான், அதில் இருக்கிற வெள்ளப்படம் கட்டிட்டு தலையை விரிச்சு போட்டு நம்மளோட அழுக்கு கிழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடுறாவ, புடைச்சி எடுத்துடுறா. எப்படி வர தேர், அவள் தேரில் காக்கா கொடி, அவள் வந்து கையில் மரத்தையும் தொடப்பத்தையும் வச்சுட்டுருக்கா. காக்கா கொடி
மேலே வர காக்கா இருக்குது, அந்த தேரில் வர. ஆக்சுவலாக அந்த தேர் வந்து புகை வடிவன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் காளியினுடைய பெயர். காளி, தாரா, தூமவதி, சின்னமஸ்தா இவாளும் பயங்கர ரூபம் உடையவள். பயப்படக்கூடாது. ரொம்ப சத்துருக்களுக்கு தான் அவள் அது மாதிரி இருக்கா, நமக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காளிபாரி கோவிலில் இப்படி தான் இருக்கும். இந்த தமகா வித்யாவில் அங்கே சுற்றி 10 இந்த சைடு அந்த சைடு அந்த 5 இருக்குது. பரமேஸ்வரர் மேலே நிற்கிறா காளி. நல்லா பாருங்க. சத்துருக்களுக்கு தான் பயங்கரமான தோற்றம். அவளை உபாசனம் பண்ணுறவளுக்கு பயங்கர தோற்றத்தை ஏற்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தூமவதி உபாசனையினால் என்ன நடக்கும்னா கடன் தொலை விலகும், சத்துரு உபாசனை போகும். நிறைய பேர் கேட்குறா, சத்துருக்களுக்கு கடன் இருக்கு, எனக்கு கடன் போனோன்னா ஓம் தூம் தூம் தூமவத்தியை ஸ்வாகா, அதான் மந்திரம். அது இது சொல்லுங்க. யாருக்கா கடன் இந்த பிரச்சனை விடுபடுங்க. சில பேர் சொல்லுவாள், ஊருக்கு வெளியில் பாழ் நிறைஞ்ச மழை போகிறாங்க, அதெல்லாம் முடியாது. கலிகாலத்தில் நத்திங் இஸ் பாசிபிள். இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம இருக்கிற இடத்துலையே ஜபம் பண்ணலாம். பூஜை ஹோமம்னா அது மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. சொல்லுங்க, வெளியில் இடத்த ஆற்றுல பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ இவளுக்கு வந்து ஜபம் பண்ண சத்துருபாசனை போயிடும், கடன் தொல்லை போயிடும் இருக்கு. யார் யாருக்கு இது மாதிரிலாம் இருக்கோ இடர்பாடுன்னா அவர் வந்து ப்ராக்டிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்டர் கிஷோர் ஆப்பிரிக்கா ஹூ ஸ்போக் டு மீ. அப்போ சொன்னார் இதை. ஸோ இதை சொல்லி இந்த தூமவத்தினுடைய பராக்கிரமத்தை சொல்லி அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.